வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா தமிழாளி பேரவை மற்றும் கனடா தமிழாளி தொலைக்காட்சி மிக பிரமாண்டமாக நடத்தப்பட்ட உலக தந்தியர் திருவிழா 2026. மஹிந்தாவுக்கு ஏற்பட்ட மறதி. அனுரா அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக பேசியது என்ன? நாட்டின் சில பகுதிகளில் மழையுடனான வானிலை. வளிமண்டலவியல் திணைக்களம். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் நியமனம். சீனாவில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு கோரி கொழும்பில் பேரணி. சங்கீத்சன் கைது விவகாரம் கனடாவில் இருந்து வலுக்கும் கண்டனம். நடுவானில் அமெரிக்கா விமானப்படை விமானம் விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை குடும்பம் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம். ஒப்பந்தத்தை ஈரான் நிறைவேற்றினால் மட்டுமே பொருளாதார தடையிலிருந்து விலக்கு. ட்ரம்ப் அதிரடி. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். கனடா தமிழாளி பேரவை மற்றும் கனடா தமிழாளி தொலைக்காட்சி மிக பிரமாண்டமாக நடத்தப்பட்ட உலக தந்தியர் திருவிழா 2026 உலக சாதனை நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்தியா உலக சாதனை நிறுவனம் அறிவித்துள்ளது. பாட்டருவி தமிழர் மாமணி உயிரவன் தலைமையில் மற்றும் கலையாளி தங்கத்தினேஸ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. 27 நாடுகளைச் சேர்ந்த 1048 கலைஞர்கள் உலகில் நடைபெற்ற முதல் மெய் நிகழ்ச்சி ஆகும். 5 உலக மொழிகள் உலகளாவிய நாடுகளில் இணைந்த நிகழ்ச்சி. 45 சர்வதேச அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த உலக சாதனை நடைபெற்றது. கடந்த இந்தியா நேரத்தின்படி 11/6/2026 காலை 6 மணி முதல் 15/6/2026 மாலை 9 மணி வரை 111 மணி நேரம் இடைவிடாது நடத்தப்பட்ட இணைய வழி உலக சாதனை பயணம். தமிழ் மொழியையும் தந்தியர் தினத்தின் உன்னதத்தையும் உலக அரங்கில் நிலைநிறுத்திய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொடர் சாதனையை ஆசான் உயிரவன் ஐயா அவர்களின் மிகச்சிறந்த தலைமையில் திறம்பட ஒருங்கிணைத்த வழிநடத்திய திரு தங்கத்தினேஸ் அவர்களுக்கு உலகில் பல நாடுகளில் இருந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். தமிழாளி தந்தியர் திருவிழா 2026 நால்வருக்கு சாதனை மணி விருதினை பாட்டருவி தமிழ் மாமணி உயிரவன் அறிவித்தார். கனடா சகீத் தேவ மனோகரன் தமிழ்நாடு, யாழினி தமிழ்நாடு, மோகன பிரியா பன்னாட்டு இணைப்பாளர் தங்கத்தினேஸ் ஆகியோர் இவ்விருதினை பெற்று மகிழ்ந்தனர். இத்தனை பெரிய உலகளாவிய நிகழ்வை தடையின்றி ஒருங்கிணைத்து சாதனை படைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றனர். கனடா தமிழாளி பேரவை. கட்நாயக்க விமான நிலையத்தின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கான விசேட அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுரா திலக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் விமான நிலையத்திற்கு அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதற்கமைய அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் மேலாண்மையுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்த உள்ளார். அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள முதலாவது முனையத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தின் மூலம் புறப்படும் மற்றும் வருகை தரும் பகுதிகள், செக்கின், விமானத்தின் ஏறுதல், குடிவரவு, குடியகழ்வு மற்றும் டிரான்சிட் பகுதிகள் நவீனமாக்கப்பட உள்ளன. குறித்த அபிவிருத்தி திட்டம் நிறைவடைவதன் மூலம் தற்போதைய கொள்ளளவிற்கு மேலதிகமாக ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் மேலதிக பணிகளை கையாளும் திறன் விமான நிலையத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல்
விமான நிலையத்தின் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நவீன வசதிகளை கொண்ட 2வது முனையத்தின் கட்டுமான பணிகளை இவ்வருடம் நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட திட்டமிட்டுள்ளது. இந்த பிரமாண்டமான திட்டம் 30 காலத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அபிவிருத்தி பணிகளினதும் முதன்மை நோக்கம் சேவை திறனையும் தரத்தையும் மேம்படுத்தி கட்நாயக்கா விமான நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த நவீன சர்வதேச விமான நுழைவாயிலாக உயர்த்துவதாகும் என அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்துக்கான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் ஊவா மாகாணம், கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைத்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கடுநிலவா உள்ளிட்ட பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய முன்னதாக வெள்ள அபாயம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராகவும் இலங்கை நிர்வாக சேவையின் முதலாம் தர அதிகாரியாகவும் ATM ராபி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நேற்று 15/6/2026 கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தாலால் ரத்னசேகரனால் வழங்கப்பட்டது. கடந்த 2025 ஜனவரி 1 முதல் கல்முனை மாநகர சபையின் ஆணையாளராக கடமையாற்றி வந்த நிலையில் அவருக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முன்னதாக அம்பறை மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளராகவும் அக்கரைப்பற்று மாநகர சபையின் ஆணையாளராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். இவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வடமேற்கு பகுதியிலுள்ள கிங்காய் மாகாணத்தின் ஹைசி மாவட்டத்தில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனா நிலநடுக்க நெட்வொர்க் மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கம் தரமட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று மாலை 5:06 மணியளவில் பெய்யங் நேரப்படி ஏற்பட்டுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. முச்சக்கரவண்டி சாரதிகள் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணி ஒன்றை முன்னெடுத்ததுடன் ஜனாதிபதியிடம் விசேட மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறும் முச்சக்கர வண்டிகளுக்கான ஒற்றை இரட்டை இலக்க முறையை நீக்குமாறும் கோரியும் இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பேரணி ஏற்பாட்டாளர் மற்றும் சாரதிகள் தற்போது வாரத்துக்கு வெறும் 20 லிட்டர் எரிபொருளே முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 2.8 லிட்டர் மட்டுமே கிடைக்கிறது. இந்த மிக குறைந்த அளவு எரிபொருளை வைத்துக்கொண்டு எங்களால் தொழில் செய்ய முடியாது. முச்சக்கர வண்டிகளை வீதியில் தள்ளி கொண்டு செல்லும் நிலையே ஏற்படும். எங்கள் தொழிலை பாதுகாக்குமாறும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துமாறும் கோரி ஜனாதிபதியிடம் இந்த மனுவை சமர்ப்பித்தோம். சர்வதேச ரீதியில் ஹோர்மோஸ் நீரிணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதோடு அமைதி பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் சுமூகமாக சூழ்நிலை ஏற்பட்டுள்ள பின்னணியில் அரசாங்கம் தங்களுக்கு உடனடியாக எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். இந்த பேரணியின் மூலம் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்
24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் சங்கீத்சன் கணேசகுமார் கைது செய்யப்பட்டமைக்கு கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை மகிமைப்படுத்தியதாக கூறி கடந்த ஜூன் 2 கைது செய்யப்பட்ட அவர் ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியதற்காக கைது செய்யப்படுவது கருத்து சுதந்திரத்தை மீறும் செயல் என முதல்வர் பேட்ரிக் பிரவுன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஜனநாயக பண்புகளை சீர்குலைக்கிறது. இலங்கையில் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக பல முறை உறுதியளித்த போதிலும் மாற்று கருத்துக்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டத்தை அவர்கள் தொடர்ந்து ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர். 2009 தமிழின படுகொலையின் உச்சகட்டத்திற்கு பின்னரும் தமிழர்கள் இன்னும் தீவிர இராணுவ கண்காணிப்பு மற்றும் முறையான ஒடுக்குமுறையின் கீழேயே வாழ்ந்து வருகின்றனர். இந்த கைது நடவடிக்கையானது பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் போன்ற நினைவு சின்ன திட்டங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்த்துகிறது. பாதிக்கப்பட்ட கலைஞரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள முதல்வர் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ஒழிக்குமாறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுடன் இணைந்து தானும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கில் அமைந்துள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்கா இராணுவ விமானம் ஒன்று நள்ளிரவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் அமெரிக்கா நேரப்படி இன்று 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. எட்வர்ட்ஸ் விமான தளத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அமெரிக்கா விமானப்படையின் B-52 ஸ்ட்ரோட்டோஃபோர்ட்ரஸ் ரக விமானம் விபத்துக்குள்ளாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவசர கால மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானம் B-52 என்பது 1950கள் முதல் அமெரிக்கா விமானப்படையின் சேவையில் உள்ள நீண்ட தூர உத்திசார் குண்டுவீச்சு விமானமாகும். அத்துடன் 8800 மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் வளைகுடா பகுதி, ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் மிக சமீபத்தில் ஈரான் ஆகிய இடங்களில் நடந்த மோதல்கள் உட்பட பல இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா இந்த ரக குண்டுவீச்சு விமானத்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ராச்சியத்தில் தொழில் ரீதியாகவும் தன்னார்வ அடிப்படையிலும் பெரிய அளவிலான சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள ஒரு இலங்கை குடும்பத்தோ நாடு கடத்துவதற்கான அந்நாட்டு உள்துறை அமைச்சின் முடிவு பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. பிரித்தானியா மக்கள் பிரதிநிதிகள் சபை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தேசிய லிபரல் ஜனநாயக கட்சியின் MP விக்டோரியா கொலின்ஸ் குறித்து இலங்கை குடும்பம் எதிர்கொள்ளும் நெருக்கடியில் இருந்து அவர்களை மீட்க பிரித்தானியா அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உள்ளூர் சமூகத்திற்கு மிகவும் மதிப்பு மிக்க சேவையை ஆற்றி வரும் இவர்களை நாடு கடத்துவதற்கு முற்றிலும் அநியாயமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு கடத்தலை எதிர்கொள்ளும் அந்த குடும்பத்தினர் ரசிக சமரசிங்க, அவரது மனைவி சமிலா தில் ருஷி 45 வயது மற்றும் அவர்களது 3 சிறு குழந்தைகள் ஆவர். இவர்கள் அனைத்து சட்டமுறைகளையும் பின்பற்றி கடந்த 4 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் வசித்து வருகின்றனர். ரசிகா ஒரு பராமரிப்பு பணியாளராகவும் சமிலான் நோர்த் சர்ச் பகுதியில் சிறப்பு சேவைகள் கொண்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு துணை ஆசிரியராகவும் உள்ளூர் தேவாலயத்தில் ஒரு தன்னார்வலராகவும் பணியாற்றி வருகின்றவர். புதிய விசா விதிமுறைகளின் கீழ் சட்டபூர்வமாக வசித்து வந்த தாயும் 3 குழந்தைகளும் 14 நாட்களுக்குள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறுமாறு உள்துறை அமைச்சினால் திடீரென உத்தரவிடப்பட்டுள்ளனர். தந்தை மட்டுமே தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர்.
அதிகாரிகளின் இந்த முடிவு அப்பகுதியில் வசிக்கும் பிரித்தானியா மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதுடன் அவர்கள் ஏற்கனவே அந்த இலங்கை குடும்பத்திற்காக தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கொலின்ஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த தம்பதியினர் உள்ளூர் மக்களால் முன்கள பணியாளராகவும் சமூகத்தின் வலுவான தூண்களாகவும் மதிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களின் கருணையையும் அர்ப்பணிப்பையும் ஒட்டுமொத்த சமூகத்தாலும் பாராட்டப்படுகிறது. குழந்தைகளை அவர்களின் தந்தையிடமிருந்து பிரிப்பது அவர்கள் மிகவும் கடுமையான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மனிதாபிமான அடிப்படையில் இந்த முடிவை மறுசீலனை செய்யுமாறு அந்த குடும்பம் பிரித்தானிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கையும் சாதகமான தீர்வையும் கோரி குடிவரவு அமைச்சருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியுள்ளதாக விக்டோரியா கொலின்ஸ் கூறியுள்ளார். இதுபோன்ற சிரமங்களை எதிர்கொள்ளும் மற்றும் குடும்பங்களுக்கும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அவரை தொடர்ந்து உரையாற்றிய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் கரோலின் நோக்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவலைகளை தாம் புரிந்து கொண்டதாகவும் ஆனால் இது சபாநாயகர் அலுவலகத்தின் மூலம் நேரடியாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அல்ல என்றும் கூறினார். அதன்படி இந்த இலங்கை குடும்பத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்க எடுக்கக்கூடிய மாற்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக அவை அலுவலகத்துடன் டேபிள் ஆபீஸ் இணைந்து செயல்படுமாறு பிரதி சபாநாயகர் விக்டோரியா கொலின்ஸ் எம்பிக்கு அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தக போரை தவிர்க்கும் நோக்கில் அமெரிக்கா இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை தளர்த்துவதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் இன்றைய தினம் 16/6/2026 ஒப்புதல் அளித்துள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகளாக விளங்கும் இவ்விரு தரப்புக்கும் இடையே கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்கொட்லாந்தில் உள்ள டன்பெர்ரி கோல்ஃப் மைதானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் இந்த வர்த்தக உடன்பாட்டை எட்டினர். அதன்படி அமெரிக்காவின் தொழில்துறை சார்ந்த பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை நீக்கவும் அமெரிக்கா விவசாய பொருட்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டது. அதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 15 விழுக்காடு என்ற அளவில் வரி விதிக்க அமெரிக்கா சம்மதித்திருந்தது. இந்த முதற்கட்ட ஒப்பந்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 11 மாதங்கள் கடந்த நிலையிலும் வரி குறைப்பு செயற்படுத்துவதற்கான சட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் இயற்றாமல் தாமதப்படுத்தி வந்தது. இதனால் அதிருப்தியடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஜூலை 4 ஐரோப்பிய ஒன்றியம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் மிக்க கடுமையான வரிகளை விதிக்க நேரிடும் என்று எச்சரித்திருந்தார். இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்தே தற்போது ஐரோப்பிய நாடாளுமன்ற அவசரமாக கூடி இந்த வரி குறைப்பு மசோதாவிற்கு தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த ஒப்புதலின் மூலம் இரு தரப்பிற்கும் இடையே மீண்டும் வெடிக்கவிருந்த புதிய வர்த்தக மோதல் தற்காலிகமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.